பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் நம்மை ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இணைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தினத்தில் இயேசு சிலுவையில் அறியப்பட்டதை நினைவு கூர்ந்து அவருடைய சிலுவையை ரொம்ப நாம் தியானித்தோம்ல. இன்றைக்கு நாம் முதலாவது ஜெப வேளைக்குள்ளே செல்லுவோம். அதன் பிறகு சிலுவை, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை தரிசனம். நிறைய பேருக்கு ஆண்டவர் சிலுவையிலே தரிசனம் கொடுக்கிறார். நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே கூட நான் கடந்து வந்த ஊழிய பாதையில் நிறைய சமயங்கள் சிலுவை தரிசனத்தை காணும்படி அவரின் ஆவிக்குரிய கண்களை திறந்து காண்பித்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு சிலுவை தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கும் போதும் ஒவ்வொரு செய்தியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒரு காரணமில்லாமல் ஒரு தரிசனத்தை தேவன் கொடுப்பது இல்லை. சும்மா அந்த காட்சியை பார்த்துட்டு போ என்பது அல்ல, அதற்குள்ளே ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்தது. அதில் ஒரு 4-5 சம்பவத்தை இன்றைக்கு உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஜெப வேளைக்கெல்லாம் அப்புறம் நான் கடைசியாக அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை காட்சியை நான் கண்டபோது ஆண்டவர் என்னோடு பேசின காரியங்கள் என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தி அதில் கொடுத்தார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்கும். நீங்கள் கூட அவரை சிலுவையில் அவரை தரிசிச்சிருப்பீங்க. சில காரியம் ஆண்டவர் பேசியிருப்பார். அதெல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிப்பதற்கான ஒரு நாள் இது. சரி, முழுது இப்படி ஜெபிக்கிற மக்களை எழுப்பி இணைத்திருக்கிறார். இனி வரப்போவது உலகம் தழுவின ஒரு எழுப்புதல். அந்த கடைசி கால உலகம் தழுவின எழுப்புதலுக்காகத்தான் தேவன் நம்மை ஒன்றாக இணைத்து ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் நமக்கு சந்தேகத்தை உண்டாக்கும்படிக்கும் எழுப்பதெல்லாம் வராதுங்க. பாருங்கள், சூழ்நிலை என்று சொல்ல முடியாத சூழ்நிலைகளை சாத்தான் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். இப்போ ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வரும்போது தான் எல்லாரும் நமக்கு ஒரு விடிவு காலம் இயேசுவால தான், நமக்கு ஒரு சமாதானம் இயேசுவால தான், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இயேசு தான், இந்த எதிர்காலம் இயேசு தான் என்படி இயேசுவை ஜனங்கள் நோக்கி பார்க்க ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், அதுக்கு 2 மாதம் ஆகிட்டு யுத்தம். ஐநா சபை கூடி பேசுகிறாங்க. ஏதாவது செய்ய முடிந்ததா? ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு காரியம் சொல்லுது. ஏதாவது செய்ய முடிந்ததா? அங்கே மக்கள் மரித்து கொண்டு தான் இருக்காங்க, ரத்தம் சிந்தி கொண்டு தான் இருக்காங்க, வேதனையான காரியம் நடந்து கொண்டு தான் இருக்கிறாரு. இலங்கை தேசத்தை குறித்து அவங்க போராட்டம் நடந்து கொண்டே இருக்கு. ஏதாவது மாற்றம் வருகிற ஆசீர்வாதமான சூழ்நிலை காணப்படுதா? இப்படி தான் உலகம். யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்றி உதவி செய்கிற ஒரு இரட்சகர் உண்டு. மக்கள் எல்லாம் விரக்தி அடைந்து யார் நமக்கு உதவி செய்வாங்கன்னு ஏங்கும்போது அந்த எழுப்புதல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இயேசு என்கிற இரட்சகர் அறிவிக்கப்படும் போது சகல ஜனங்களும் இயேசுவை நோக்கி திரும்பும். அதற்கான சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகத்திலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் வரப்போகிற எழுப்புதலில் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. வாலிபர்கள், அவங்களுக்கு முக்கிய பங்கு. சிறு பிள்ளைகள், அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. ஆண்கள், பெண்கள், ஊழியர்கள், ஊழியக்காரர்களை எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அதில் குட்டி பிள்ளைகள் ரொம்ப விசேஷமானவர்கள். இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டு சொல்கிறார்ல, குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. என் ஆவியை நான் ஊற்றுவேன், ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட். அதாவது ஆவியானவரை நான் ஊற்றுவேன், சிறு பிள்ளைகள் மேலே ஊற்றுவேன். குமாரர் குமாரத்திகள் என்பது சிறு பிள்ளைகள், அவங்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆனால் தான் குட்டி பிள்ளைகள் நிறைய பேர் ஆவலோடு இன்றைக்கு நிகழ்ச்சியை பார்க்க காத்திருக்கீங்களா? உங்களை மாதிரி பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் வந்து பாட்டு பாட போகிறாங்க, ஜபத்தில் உங்களை நடத்த போகிறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிற. சரியா? நீங்கள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வைங்க, நிகழ்ச்சியை பார்க்க வைங்க. இது அவங்களுக்குரிய நாள். இது இந்தியாவில் மாத்திரம் சுமார் 48 கோடி சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. 48 கோடி. யோசித்து பாருங்கள், எவ்வளோ சிறு பிள்ளைகள். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்க மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்படணும். எழுப்புதல் வரும்போது அந்த காரியம் தீவிரமாய் நடக்கும். அதற்கு சிறு பிள்ளைகள்லாம் ஜெபிக்க போகிறாங்க. சிறு பிள்ளைகள் மேலே இயேசுக்கு ரொம்ப அன்பு இல்லை, அதே மாதிரி நமக்கும் அன்பு வந்துடும். அதனால் சிறு பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவர்கள். தேசத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும். அதனால் இயேசுடைய ஊழியத்தில் சிறுவர் ஊழிய பிரிவு நாங்கள் வைத்து சிறு பிள்ளைகள் மத்தியில் அவங்க கர்த்தருக்குள்ளே வளர, ஆண்டவரை அறிந்து கொள்ள பல ஊழியம் நிறைவேற்றி வருகிறோம். 48 கோடி சிறு பிள்ளைகள் இருக்காங்களா நம்முடைய தேசத்தில். உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், நீங்கள் தனி ஜெபத்திலெல்லாம் இந்த குழந்தைகளை நினைத்து ஜெபிக்கணும். எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். சிறு வயதிலேயே ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்துட்டா இந்த உலகத்தின் பாவத்துக்குள்ளே போய்விடாதபடி அவங்க நல்ல பரிசுத்தமான ஒரு சந்ததியாக வளருவார்கள். அதுக்காக பிள்ளைகளுக்காக ரொம்ப கருத்தாக நம்மை ஜெபிக்க வேண்டும்.
பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கும் போது இந்தியாவில் இருக்கிற எல்லா குழந்தைகளை நினைத்து நம்ம ஜெபிக்கணும். சரியா? பிள்ளைகளுக்கு பலவிதமான ஆபத்துகள் இருக்கிறது. பாருங்க, விபத்துகள். ஸ்கூலில் கூட ஒரு பஸ் ஏறி குழந்தை மரித்து போனது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அதுவும் அவங்களுக்கு ஒரே குழந்தை. அதான் இருதயத்தை இன்னும் நம்ம கசக்கி பிழிகிற ஒரு வேதனை. எப்படி அதை தாங்கி கொள்ள முடியும்? ஆனால் அது யார் மேலே குற்றம் சொல்லுவது? ஏதோ அது ஒரு விபத்தான ஒரு காரியம். நம்ம ரொம்ப கருத்தாக பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. அந்த ஆண்டவருடைய பாதுகாப்பு பிள்ளைகள் மேலே இருக்கணும். எல்லா குழந்தைகளுக்காகவும் நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். அதனால் பிள்ளைகளை தேவன் இந்த நாட்களில் நல்ல ஜெபிக்கும்படியான கிருபை கொடுத்து நடத்துகிறார். பிள்ளைகளுக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். பெரிய எழுப்புதலில் பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நாளில் நாம் சில சாட்சிகளை இப்பொழுது கேட்டு நமக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் இப்போ எல்லாரும் இணைந்திருக்கிறோம்ல, உலகம் முழுவதிலும் இருந்து உலகத்தில் நடக்கிற காரியம் பாருங்கள். ஒன்று இலங்கை தேசம், பொருளாதாரத்தில் பாதிப்பு, இன்னும் பிரச்சனை, மக்கள் போராடி கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு தீர்வு ஏற்படவில்லை. தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும். கர்த்தர் சித்தமானால் வருகிற மே மாதம் சென்னையில் கொழும்பில் ஒரு முழு நாள் உபவாச ஜெபம், 7 மணி நேரம் உபவாச ஜெபம் காலை 9லிருந்து 4 மணி வரை வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்காக ஜெபிக்கணும். 25 மாவட்டம் இலங்கை தேசத்தில் இருக்கிறது. அங்கே இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகளை எல்லாம் ஒன்று கூட்டி கொழும்பில் வைத்து ஜெபிக்க ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதற்காக ஜெபிக்கணும். அடுத்தது உக்ரைன் யுத்தம் 2 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் யுத்தம் முடிந்த பாடு இல்லை. நிறைய அநியாயமாக இன்னசென்ட் பீப்புளுடைய மரணம். யுத்தத்தில் 2 வீரர்கள் யுத்தம் பண்ணி மறிக்கிறாங்கன்னா கூட நம்ம அது எந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்சம் ஆறுதல் அடையலாம். சாதாரண இன்னசென்ட் அறியாத மக்கள், வீடுகளில் இருக்கிற மக்கள், குழந்தைகள் கொல்லப்படுவது, வீதிகளிலே அவங்க வீசப்படுவது ரொம்ப வேதனையான காரியம். கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். மியான்மர் தேசத்துக்காக ஜெபிக்கணும். அங்கே ஒரு ஜனநாயக ஆட்சி உண்டாகி மக்கள் மறுபடியும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருக்கும்படி. இப்படி ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் தேசத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ ஜெபிக்கணும். எல்லாம் வலதுகரம் வைத்துங்க. ஒரு நிமிடம், ஒரு 2 நிமிடம் கருத்தாக ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் யாவரும் இணைந்து ஒருமனப்பட்டு உலகம் எங்கும் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் இணைந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர், பதில் தந்து கொண்டு இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனை, இலங்கை தேசத்தினுடைய பாதிப்புகள், அந்த மக்களுடைய வேதனைகள், அந்த மக்கள் அனுபவிக்கிற சிறுமைகள் எல்லாவற்றையும் நினைத்தருளும். நீ தயவாக இரக்கம் செய்யும். பாவங்களை மன்னிக்கிறவரும் மனதுருக்கம் உள்ளவரும், தேசத்தின் அக்கிரமங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அல்லவா? நீர் இந்த காரியத்தில் தலையிடும் ஆண்டவரே. நீர் அதில் கிரியை செய்து ஆண்டவரே, அந்த நாட்டிலே காணப்படுகிற இந்த நெருக்கடியில் இருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று யாவரும் இணைந்து இலங்கை தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே நாங்கள் ஆண்டவரே உக்ரைன் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், ரஷ்யாவுக்காக ஜெபிக்கிறோம். அநியாயமாய் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்களுடைய தேவனுடைய மனதுருக்கத்தை நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். அங்கிருந்து ஜெபிக்கிற மக்களை நினைத்தருளும். உக்ரைனிலிருந்து ஜெபிக்கிற மக்கள், ரஷ்யாவிலிருந்து ஜெபிக்கிற மக்கள் நினைத்தருளும். இந்த சேதங்கள், இந்த வேதனைகள் வேண்டாம். அதற்கெல்லாம் ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கும்படிக்கு, நீர் அதில் தலையிடும்படிக்கு நாங்கள் கருத்தாய் அதற்காய் ஜெபிக்கிறோம். மியான்மர் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அங்கே சிறுமை அனுபவிக்கிற மக்களை நினைத்தருளும். தகப்பனே, அந்த தேசத்திற்கும் நீர் இரக்கம் செய்து ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாகிஸ்தான் தேசத்திலும் பொருளாதாரத்திலே உண்டான பாதிப்பினாலே அரசியல் குழப்பங்கள், அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வேதனைகளை பார்க்கிற தேவன், அங்கிருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை, திருச்சபை மக்களை, ஊழியர்களை நினைத்தருளி பாகிஸ்தானுக்கும் நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நேபாளம் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்திலே பாதிப்புக்குள்ளாகி அங்கும் வேதனையை சந்தித்து கொண்டிருக்கிற மக்களை நினைத்து ஜெபிக்கிறோம். அங்கு இருக்கிற திருச்சபைகள், அங்கு இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகளோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திற்கும் ஆண்டவர் ஒரு சேமத்தை கொடுக்கும்படி கிரியை செய்வீராக. எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த தேசத்திலிருந்து தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை தேசத்திலும் உடைய பாதுகாப்பு உண்டாகவும், எழுப்புதல் உண்டாகவும், தீமைகள் விலகவும், கர்த்தருடைய கரம் இறங்கி அடுத்து எழுப்புதலுக்காக அக்கினியை போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானோர் அப்படி செய்கிறீர். எல்லா தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள்
பிள்ளைகள் குழந்தைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட, பிள்ளைகள் பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர், பதில் தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். இப்பொழுது சாட்சி. அதன் பிறகு நாம் ஒரு பாடல் பார்த்த பிறகு வேத வசனத்திலிருந்து சிலுவை குறித்த சில முக்கியமான காரியங்களை, நம்முடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரியா? இந்த சாட்சிகள் பாருங்கள், நிறைய பேர் ஆவலோடு இந்த சாட்சிக்காக காத்திருக்கிறீங்க. இந்த சாட்சி மூலமாக நிறைய பேர் தொடப்பட்டு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகி நீங்களும் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறீங்க. அதுக்கு தான் இந்த சாட்சி வாசிக்கப்படுகிறது. உங்களுக்கும் இயேசு இப்படி அற்புதம் செய்வார், உங்களுக்கும் விடுதலை தருவார், உங்களுக்கும் சுகம் தருவார், உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கி துயரத்தில், வேதனையில் என்றைக்கு இதெல்லாம் மாறும், என்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீ கலங்குறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் தற்செயலாக இதை பார்க்கவில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வைத்திருக்கிறார். இப்போ உங்கள் பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதுனால, இயேசு என்கிற நாமத்தின் மேலே ஒரு தாகம் உண்டானதுனால உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இன்றைக்கு ஜெபிக்கும் போது இயேசு உங்களை தொடுவார், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த சாட்சிகள் இருந்தே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சரியா? சில சாட்சி வாசிக்கிறேன், அப்புறம் 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஜெபிக்கலாம். சரி, முதலாவது சகோதரி ரேகா அயனாவரத்திலிருந்து, சென்னை அயனாவரத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. இது பாருங்களேன், இது ஒரு வினோதமான ஒரு காரியம்தான். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி பலவிதமான பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. நான் பள்ளிக்கூடம் படிக்கும் வயதில் ஸ்லேட்டு குச்சியை சாப்பிட ஆரம்பித்தேன். ஸ்லேட்டு பலகையில் எழுதுவல குச்சி. அந்த காலத்தில் இப்போ உள்ள குட்டி பிள்ளைகளுக்கு தெரியாது, அப்போ உள்ளவங்களுக்கு தெரியும். குச்சி வச்சு எழுதுவது. பெற்றோர்கள் எவ்வளவோ கண்டித்தும் கூட அந்த பழக்கத்தை நான் விடவில்லை. ஒரு நாளைக்கு 3 டப்பா குச்சி சாப்பிடும் அளவிற்கு நான் அடிமையாகிவிட்டேன். 3 டப்பா குச்சி சாப்பிட்ருவாங்களா? அப்படியே சிலர் பார்த்திங்களா அரிசி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்திங்களா அரிசி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா அதனால் இரத்த சோகை வியாதியெல்லாம் வந்துடும். அது மாதிரி சில பொருளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, அவசியமில்லாத அந்த சாக் பீஸை சாப்பிட்றது, அது ஒரு அடிமைத்தனம், உங்களுடைய சரீரத்தை பாதிக்கிற ஒரு காரியம். அவங்க எழுதியிருக்காங்க, நான் அடிமையாகிவிட்டேன். திருமணமாகியும் எனக்கு பிள்ளைகள் பிறந்தும் அந்த பழக்கம் எனக்கு போகவில்லை. குச்சி இல்லை என்றால் என் கைகள் நடுங்க ஆரம்பித்துவிடும், ரொம்ப கோபம் வரும், தலைவலியும் இருக்கும். பிள்ளைகள் வளர்ந்த பிறகு நான் கடைக்கு போய் வாங்க வெட்கப்பட்டு கொண்டே என் மகனை விட்டு குச்சி வாங்கி வர சொல்லுவேன். அவன் வாங்கி தரமாட்டேன் என்று சொன்னால் அவனை அடித்தும் இருக்கிறேன். அதான் ஒரு அடிமைத்தனம் என்பது. அது இல்லாமல் இருக்க முடியல, செய்யாமல் இருக்க முடியல. சாதாரணமாக இதில் என்னங்க பாவம், தப்புன்னு நினைப்போம். நான் சொல்கிறேன் பாருங்கள், அடிக்கடி எந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு அடிமையாக்குகிறதோ அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. நம்மளை அதை அடிமையாக்கி நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு உண்டாகும். பார்த்திங்களா? இந்த பழக்கத்தினால கோபம் வருதா, பிள்ளைகளை காரணமெல்லாம் அடிக்க சொல்லுதா, எரிச்சல் வருதா, சரீரம் பாதிக்கப்படுதா, அந்த பக்க விளைவுகள். நம்ம குச்சி சாப்பிட்றேனுங்க, அவங்களுக்கு அது விருப்பம் அப்படின்னு நினைப்போம். அதனுடைய சைடு எஃபெக்ட்னு வருது பாருங்கள். அதெல்லாம் இப்போ சாத்தான் நுழைந்து குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடுவான். பார்த்திங்களா? அதில் உள்ள காரியம் பாருங்கள். அவங்க பிள்ளைகளை நான் அடித்து இருக்கிறேன். அந்த அளவிற்கு அந்த குச்சி பழக்கம் என்னை அடிமைப்படுத்தி விட்டது. என்னுடைய அம்மா இது என்ன பழக்கம், சாப்பிடாது என்று சொன்னால் எனக்கு அப்படி ஒரு கோபம் வரும். நான் என்ன பாவமாக செய்கிறேன், குச்சி தானே சாப்பிடுகிறேன், யாருக்கு என்ன நஷ்டம் என்று எனக்கு நானே சுயநீதியாக இருந்தேன். அதான் நான் இதில் என்ன தப்பு, நான் தானே செய்கிறேன். இன்றைக்கி அதுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் குடிக்கிறேன், அதில் என்ன தப்பு, நான் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் குடித்தா உங்கள் சரீரத்தை பாதிக்கிறதில்லை, உங்களுடைய மனதை பாதிக்கிறதில்லை, உங்களை சிருஷ்டித்த தேவனை நீங்கள் துக்கப்படுத்துகிறீங்கல்ல. அதை நிறைய பேர் நினைக்கிறதில்லை. நான் இங்கே குடிச்சிட்டு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தானே இருக்கிறேன், அப்படி அதனால் இது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அப்படி தான் இந்த சகோதரி நினச்சாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் குச்சி சாப்பிடும் பழக்கத்திலிருந்து விடுதலையான ஒரு பெண்ணின் சாட்சியை கேட்டேன். ஞாபகம் இருக்குதா? சில மாதத்துக்கு முன்னால் இதே மாதிரி பழக்கம் உள்ள ஒரு சகோதரி, அவங்க விடுதலை பெற்றாங்க. இயேசு விடுதலை கொடுத்தார். அவங்களும் இதே மாதிரி பல வருஷமாக அதில் அந்த சாட்சியை இவங்க பார்த்துருக்குறாங்க. அதை கேட்டேன். அதன் பிறகு நீங்கள் கொடுத்த தேவ செய்தியையும் கேட்டேன். ஏதோ ஒன்று நம்மை அடிமைப்படுத்தினால் அது பாவம் என்பதை அறிந்து கொண்டேன்.
அதன் பிறகு என்னுடைய பாவ பழக்கத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். கடந்த மார்ச் மாதத்தில் தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை கெடுத்தாலும் கூட பாவம்தான் என்று மறுபடியும் உங்கள் தேவ செய்தியை கேட்டு அன்றே ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். அதன் பிறகு எனக்கு குச்சி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் கூட வரவில்லை. சின்ன வயசுல இருந்த பழக்கம் பாருங்கள், அவங்க பிள்ளைகள் படித்து இப்போ படிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ எத்தனை வருஷம், எப்போ அது தப்பு, இதில் வந்து ஒரு விடுதலை வேணும்னு இயேசுகிட்ட வந்தாங்களோ உடனே விடுதலை. அதை தான் சொல்லுகிறேன், இது பாவம், இது தவறு என்று உணர்ந்து இயேசுவே எனக்கு விடுதலை வேணும்னு இயேசுன்ற பெயரை சொல்லி ஜெபிச்சிட்டா விடுதலை. இயேசுன்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நமது பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். அதனால தான் அந்த பெயரை சொன்னாலே ஒரு விடுதலை வந்துடும். ஏன்னா அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து பாவ மன்னிப்பை உண்டாக்கினவர். அவர் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும், பாவத்தின் விடுதலை கொடுக்க முடியும். அதை நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. எத்தனையோ வழி இருக்குன்னு அப்படி எத்தனையோ வழியெல்லாம் கிடையாது. ஒரே வழி தான், பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி தான் உண்டு. அதனால் உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதங்க. நீங்கள் இந்த சாட்சிகளை கேட்கும்போது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் பாவம்னு சொல்லுகிறவர் தான் ஒரு ஆண்டவர். தப்பு, இது பாவம், மனம் திரும்புன்னு சொல்லுகிறவர். நீ இல்லை அதெல்லாம் இருக்கும், மனுஷன்னா இதெல்லாம் இருக்கும், நீ பக்தியாரு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதை சாத்தானுடைய தந்திரம். பக்தியாரு போதும் அவ்வளோதான். ஆனால் உண்மையான ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். நீ கடவுள் பயம் உள்ளவனாக மாறணும். பக்தியினால் பரலோகத்துக்கு போக முடியாது. கடவுளை குறித்த பயத்தோட பாகத்தை விட்டு விலகணும். அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். இதுதான் கடவுளுக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம். அப்படியே ஒரு சின்ன ஒரு இலையில தான் வித்தியாசம் தெரியும். நீ கவனமாக பார்த்தா தான் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், இதுவரைக்கும் அவங்களுக்கு அது பாவமாகவே தெரியலை. இதில் இது யாரும் பாவம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் ஆவியானவர் இந்த வெளிச்சத்தில் கொண்டு வந்தபோது அவங்க உணர்ந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொன்ன உடனே பாருங்கள், அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதன் பிறகு எனக்கு குச்சி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் கூட வரவில்லை. இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். என்னுடைய அடிமைத்தனத்தை விட்டு எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. எனக்கு உங்கள் வாழ்க்கையில் மதுபானம், போதை வஸ்துகள், பாக்கு போடுறது, பொடி போடுறது, புகையில போடுறது, வெத்தலை பாக்கு போடுறது, அது இல்லாமல் இருக்க முடியாது. அது இருந்தால் தான் முடியுன்ற மாதிரி. அதே மாதிரி சீரியலுக்கு அடிமைப்பட்டு அதை பார்க்காம இருக்க முடியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அது ஒரு அடிமைத்தனம். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. அதை அறிந்து கொள்ளுங்க. நான் கேள்விப்படுகிற சிலர் அவங்கவுங்க சீரியலை மக்கள் பார்க்குறதற்கு அவங்களை அடிமைப்படுத்துறதுக்கு மந்திரவாதம் செய்கிறார்கள் என்பதாக. மக்களை அதுக்கு அடிமைப்படுத்திட்டா நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் என்று. பின்னால் இருக்கிற காரியத்தை பார்த்தீங்களா, எதுக்கெல்லாம் மந்திரவாதம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உங்களை அடிமையாக்குவதற்கு மந்திரவாதம் பண்ணி நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிமைத்தனம் ஆகாதுங்க எதிலையும். அது உங்களை அடிமையாக்கி உங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை குலைத்து விடும். இன்றைக்கு உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. இயேசு விடுதலை தரப்போகிறார். இன்னொரு சகோதரி பாருங்கள், இன்னொரு சகோதரி ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க கணவரை குறித்து. இங்கே பாருங்கள், சகோதரி புனிதா சென்னை அங்கேருந்து எழுதியிருக்காங்க. என் கணவர் 26 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். இது ஒரு பல அடிமைத்தனம் பார்த்தீங்களா. அதுக்கு குடி, மதுபானம். அவர் குடித்துவிட்டு வராத நாளே இல்லை என்கிற அளவில் தினமும் குடித்துவிட்டு தான் வீட்டுக்கு வருவார். சம்பளம் வாங்கி முதல் வாரம் முழுவதும் குடித்தே அவர் சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் குடித்து செலவழித்து விடுவார். வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு கணவன் குடித்து பணத்தெல்லாம் அழிச்சா வீட்டில் எப்படிங்க நிம்மதி இருக்கும்? மனைவி பிள்ளைங்க எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? சண்டை தான், பிரச்சனை தான், நிம்மதி போயிடும். அந்த பாவம் உள்ள நுழைஞ்சிட்டு பார்த்தீங்களா, அடிமைத்தனம். அது எல்லாத்தையும் பாதித்து விடும். வீட்டில் எப்பொழுதும் சண்டை. இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். தினமும் விசுவாசத்துடன் என் கணவர் ஒரு நாள் ஆண்டவரால் விடுவிக்கப்படுவார், அவரும் மனம் மாறுவார் என்ற நம்பிக்கையுடன் ஜெபித்து வந்தேன். கணவருக்கா ஜெபம். இப்போ தான் சரியான இடத்துக்கு வந்திருக்கான். இதுக்கு முன்னால் சண்டை பிரச்சனை இப்படியே வந்தால் நம்ம வீடு வழங்குமா அப்படிலாம் சண்டை போட்டு சமாதானம் போயிட்டு. இது சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, அவரை மாற்ற முடியாது. அது ஒரு அடிமைத்தனம். நீங்கள் சண்டை போட்டு ஆலோசனை கொடுத்து அல்லது கண்டிப்பாக இருந்தெல்லாம் அந்த அடிமைத்தனத்திலேருந்து மாற்ற முடியாது. அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு ஒரு விடுதலை. அந்த விடுதலை கொடுக்குற ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிச்சா, நீங்கள் உத்தரவாதம் பண்ணும்போது உங்கள் நிமித்தம் அவங்களுக்கு அந்த விடுதலையை கர்த்தருக்கு தர முடியும். அதனால தான் பாருங்கள், இவங்க ஜெபிக்கிறாங்க. 2021 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 13ஆம் தேதி உங்களுடைய நேரலை ஜெப நேரத்தில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பவர்கள் மீது கை வைத்து ஜெபியுங்கள் என்று சொன்னீர்கள்.
நானும் என் கணவர் மீது கை வைத்து அவரின் குடிப்பழக்கத்தின் அடிமைத்தனம் மாற வேண்டும் என்று ஜெபம் செய்தேன். அவங்க ஜெபிச்சிருக்காங்க பாருங்க. 26 வருஷம் குடிப்பழக்கம். மனைவி கை வைத்து கணவருக்காக உத்தரவாதம் பண்ணுவது, பிள்ளைகளுக்காக பெற்றோர் உத்தரவாதம் பண்ணுவது, ஒரு மனைவிக்காக கணவன் உத்தரவாதம் பண்ணுவது. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் பாதிக்கப்பட்டால் நீங்கள் அதுக்கு பொறுப்பெடுத்து, நான் அவங்க சுகத்துக்காக ஜெபிக்கிறேன், அவங்க விடுதலைக்காக ஜெபிக்கிறேன், அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே நீ உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார். உடனே அவர் கிரியை செய்வார். என்ன நடக்குது பாருங்கள். கணவர் மேலே கை வைத்து அவருடைய குடிப்பழக்கத்தின் அடிமைத்தனம் மாற வேண்டும் என்று ஜெபம் செய்தேன். மறுநாளிலிருந்தே ஒரு பெரிய மாற்றத்தை அவரிடத்தில் பார்த்தேன். இம்மீடியட்லி நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ், அடுத்த நாள் இந்த மாற்றம் என்னன்னு பார்த்தா, வேலை முடிந்து குடிக்காமலேயே வீட்டிற்கு வந்தார். குடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இப்பொழுது அவருக்கு வரவில்லை என்று சொன்னார். என்னங்க, 26 வருஷம் குடிக்க அடிமைப்பட்ட ஒரு மனுஷன் ஒரே நாளில் இப்போ எனக்கு குடிக்க எண்ணமே வரல, அந்த சிந்தனையே வரல, எப்படி சொல்ல முடியும்? அதான் மிராக்கிள், அதான் அற்புத விடுதலை. இயேசுவால் தான் அதை தர முடியும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மாதிரி எத்தனை 1000 பேருக்கு விடுதலை எங்கிட்ட இருக்க சாட்சிகள். இத்தனை 1000 பேரை விடுதலை செய்தவர் இயேசு உங்களுக்கு விடுதலை தரும். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒரே ஒருவர் தான் உண்டு. பாவிகளின் ரட்சகர், பாவிகளுக்காக சிலுவை சுமந்தவர் இயேசு. அவரால் தான் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும். சாத்தான் நிறைய டூப்ளிகேட்டை உண்டாக்கி அதை வச்சு பணம் சம்பாதிப்பான். நீ இவ்வளோ பணம் கொடு, நான் இதை தர்றேன், அதை தர்றேன், இதை கட்டிக்க, அதை வச்சுக்க, சரியாருன்னு சொல்லுவாங்க. சரியாகாது. அது பணம் சம்பாதிப்பதற்கு. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை இலவசம். நீ எங்காவது இயேசு எனக்கு இவ்வளோ கேட்டார், அதை தாங்க நீ கேட்டார்னு சொல்ல முடியுமா? அதுதான் கடவுளுக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள். சாத்தான் டூப்ளிகேட்டை உண்டாக்குவான், பொய்யானவைகளை அதே மாதிரி உண்டாக்கி கிரியை செய்வான். அதனால தான் நீங்கள் இந்த போலிகளை கண்டு ஏமாந்துறாருங்க. எல்லாத்திலுமே பிசாசம் போலி உண்டாக்குவான். ஆமாம், ஊழியக்காரங்களுக்கு கூட போலி பிஷப்பு, போலி ஊழியர்கள், போலி போதகர்கள், போலி பாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பிசாசு உருவாக்குவான். இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கிறேன். கடைசி காலத்தில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதனால் உண்மையான விடுதலை இயேசு கிறிஸ்து தான். பாருங்கள், உடனே விடுதலை. இப்போ என்னுடைய ஆலயத்திற்கு இப்பொழுது வருகிறார். என் கணவரின் 26 வருட குடிப்பழக்கத்தை மாற்றிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி. பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் உங்கள் கணவர் அவர் நீங்கள் திட்டாதங்க. அந்த அடிமைத்தனத்துக்குள்ள ஆகிட்ட என்ன செய்வார்? பாவம், அவரால் விட முடியாது. நீங்கள் திட்டுறதுனால அவர் இன்னும் மன வேதனைப்பட்டு குடிச்சு அழித்து போகலாம், செத்து போயிடலான்னு நான் தோன்றும். அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க. நீங்கள் இயேசு விடுதலை தருவார். நீங்கள் பயப்படாருங்க. இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் மனைவி பிள்ளைகள் உத்தரவாதம் எடுங்க. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், நீ கை வைத்து ஜெபிச்சு பாருங்கள். இன்றைக்கு அவங்களுக்கு விடுதலை உண்டாக்கி விடும். சரியா? இன்னொரு அற்புதமான சாட்சி பாருங்களேன். 30 வருஷ வியாதி இயேசு சுகம் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு வியாதியா? எத்தனை வருஷம்? 15 வருஷம், 20 வருஷம்? நீங்கள் நல்லா கவனிங்க இந்த சாட்சியை. சகோதரி சகாயமேரி சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. என் கணவரின் வயது 63. அவர் கடந்த 30 வருடமாய் ஆஸ்துமா மற்றும் டிபி நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தார். 30 வருஷம் வியாதி, 2 வியாதி, ஆஸ்துமா, டிபி. எப்பொழுதும் சளி இருந்து கொண்டே இருக்கும், மூச்சு இறைக்கும், இருமலும் இருக்கும், அடிக்கடி காய்ச்சல் வந்துவிடும், சளியோடு இரத்தமும் வெளியே வரும். ஆள் பார்ப்பதற்கு மிகவும் பலவீனமாய் ஒல்லியாக இருப்பார். தினமும் 4 மாத்திரைகள் அவர் சாப்பிட வேண்டும். மாத்திரை சாப்பிட்டும் கூட இருமலையோ சளியோ கட்டுப்படுத்த முடியாது. இருமலையோ சளியையோ கட்டுப்படுத்த முடியாது. வேலைக்கும் சரிவர போய் வர முடியாது. ஆயுள் முழுவதும் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து ஜெபம் செய்து வந்தேன். கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் 19ஆம் தேதி, கரெக்டாக பார்த்தீங்களா? அந்த தேதியெல்லாம் அவங்களே அந்த அற்புதம் நடந்ததை குறிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஜெப வேளையில் ஜெபிக்கும்போது நெடுநாள் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் மேல் கை வைத்து அருகில் உள்ளவர்கள் விசுவாசத்துடன் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபித்தாலும் இயேசு பதில் தருவார். இப்பொழுதே இயேசு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொன்னீர்கள். அருகில் நின்று கொண்டிருந்த நான் என் கணவரின் மீது கை வைத்து அவருடைய வியாதி நீங்க ஜெபம் செய்தேன். பார்த்தீங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது. கணவரின் 30 வருஷ வியாதி, டெய்லி மாத்திரை, சாகு வரைக்கும் மாத்திரை தான் சொல்லிட்டாங்க. இப்போ மனைவி அவர் மேலே கை வைத்து சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் என் கணவருக்கு சுகம் உண்டாகட்டும். அப்படி என்ன நடக்குது பாருங்கள். கை வைத்து அவருடைய வியாதி நீங்க ஜெபம் செய்தேன். இப்பொழுது வரை 8 மாதங்கள் கடந்து விட்டது. இதுவரை என் கணவர் எந்த மாத்திரையும் போடாமல் நல்ல சுகத்தோடு இருக்கிறார்.
சளியோ இருமலோ மூச்சு இறைப்பு எதுவுமே இல்லை. பலவீனமாய் ஒல்லியாய் இருந்த என் கணவர் இப்பொழுது நன்றாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். வேலைக்கு போய் வருகிறார். 30 வருடத்திற்கு மேலாக இருந்த வியாதியை நாங்கள் ஜெபித்தபோது எங்கள் வீட்டிலே வந்து எங்களுக்கு சுகப்படுத்தின இயேசுவுக்கு நன்றி. அவ்வளோதான். உங்கள் வீட்டிலே வந்து உங்களை சுகப்படுத்துகிற அற்புதமான ஆண்டவர் இயேசு. அவரை தேடி எங்கேயும் போக வேண்டாம், காசு செலவு பண்ண வேண்டாம், இங்கே போகணும் அங்கே போகணும், அதை செய்யணும் இதை செய்யணும். ஒரு சின்ன விசுவாசம். இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார், உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார். என் கணவருக்கு சுகம் தருவார், என் மனைவிக்கு சுகம் தருவார், பிள்ளைகளுக்கு சுகம் தருவார். நீங்கள் கை வைத்து ஜெபித்தாலே போதும். உங்கள் விசுவாசத்தினால் அற்புதம் நடக்கும். எந்த மனிதனை தேட தேவையில்லை. மோகன்லாசஸ் எல்லாம் தேடி வரன்னு அவசியம் இல்லை. மோகன்லாசஸ் எல்லாம் உங்களை சுகப்படுத்தலாம் முடியாது. ஒன்றா ஜெபிக்கலாம், வந்திருக்கிறீங்க ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். அற்புதம் செய்கிறவர் இயேசு. உங்கள் ஜெபத்தை கேட்டு இயேசு அற்புதம் செய்வார். பாருங்கள், 30 வருஷ வியாதி, தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்லிட்டாங்க. மனைவி கை வைத்து ஜெபிக்கிற அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை? இயேசு சுகம் தருவார். அதைத்தான் இயேசு எதிர்பார்க்க. வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் பணத்தை கேட்கலை, உங்களை வருத்தி கொள்ள சொல்லலை. விசுவாசம். நான் உனக்காக எல்லாத்தையும் வேதனைலாம் சகிச்சிட்டேன், நீ உன்னை வருத்தி கொண்டு அங்கே போகணும் இங்கே போகணும் தேவையில்லை. வீட்டிலேருந்து விசுவாசத்தோட ஜெபம்னு அற்புதம் செய்கிறேன். இயேசு சொல்கிறார்ல, செஞ்சுருக்கார்ல. இது மாதிரி எத்தனை சாட்சி, 100கணக்கான சாட்சி நான் வாசித்திருக்கிறேன்ல. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் விசுவாசித்து இன்றைக்கு ஜெபிங்க. அது 50 வருஷ வியாதியாக இருந்தாலும் மாறிடும். எத்தனை வருட நோயாக இருந்தாலும் இயேசு சுகமாக்கி விடுவார். அப்படி தழும்புள்ள கரம் தொடும் பாருங்கள். ஒரு அற்புதமான சுகத்தை இயேசு கொடுத்துட்டா 30 வருட வியாதி உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். இன்னொரு சாட்சி பாருங்களேன். இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான சாட்சி. ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? இந்த சாட்சியை கவனமாக கேளுங்க. இன்றைக்கி அதே மாதிரி உங்களுக்கு நடக்கும். சகோதரி பிரியா, கோயம்புத்தூர், அங்கேருந்து எழுதியிருக்காங்க. 10வது படிக்கும் என் 15 வயது மகனுக்கு கடந்த ஜனவரி மாதம் திடீரென இருதயத்தில் வலியும் தலை சுற்றும் இருந்தது. கடுமையான தலைவலியும் இருந்தது. அவன் எழுந்து நின்று தனியே நடக்கக்கூட முடியாத அளவிற்கு தலை சுற்றும், கால்களில் தள்ளாட்டமும் இருந்தது. மருத்துவமனையில் காண்பித்து பரிசோதித்த போது எந்த குறையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் அவனால் நன்றாக நடக்கக்கூட முடியவில்லை. அவன் கட்டாயம் எழுத வேண்டிய 10வது வகுப்பு ரிவிஷன் தேர்வு எழுதக்கூட 4 பேருடன் தான் அவனை அனுப்பி வைத்தான். துணைக்கு அவனை கூட்டிகிட்டு வர. கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் என் மகனின் பிரச்சனைக்காக ஜெபித்தேன். ஜெப நேரத்தில் நீங்கள் தேவன் வெளிப்படுத்தியதை அப்படியே சொன்னீர்கள். ஒரு தாயார் வியாதிப்பட்ட தன்னுடைய மகனுக்காக ஜெபம் செய்கிறீர்கள். உங்களுடைய ஜெபம் இப்பொழுது கேட்கப்படுகிறது, இப்பொழுது அற்புதம் நடக்கிறது என்று சொன்னீர்கள். நீங்கள் சொன்ன அதே நேரத்தில் என் மகனின் தோள்பட்டையை சில்லென்று ஒரு கரம் தொட்டதை உணர்ந்திருக்கிறான். அந்த மகன் சொல்லியிருக்கிறான், யாரோ என் தோள்பட்டையை தொடுறாங்க, ஒரு கரம் தொடுகிறது. அதான் இயேசுவின் கரம், அவருடைய தழும்புள்ள கரம். தொட்ட உடனே என்ன நடந்தது பாருங்க. அப்பொழுது படுக்கையில் படுத்திருந்த அவன் துள்ளி எழுந்து நின்றான். படுத்திருக்கிறான், படுக்கையில் எழு முடியாது, நடக்க முடியாது. அவன் படுத்திருந்த அவனுடைய அந்த தோள் பகுதியில் ஒரு கரம் தொட்டது அவன் உணர்ந்திருக்கிறான். நான் 14 வயசில் நடக்க முடியாமல் படுக்கையில் இருந்தேன்னா எனக்காக ஒரு சகோதரி ஜெபிக்க இதே மாதிரி தான் என்னுடைய வலது தோள் பகுதியில் ஒரு கை தொட்டதை நான் உணர்ந்தேன். தொட்ட உடனே என் காலில் ஒரு வல்லமை இறங்கிட்டு, அவ்வளோதான், கட்டுகள் அறுக்கப்பட்டு எளிமை நடக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி நடந்திருக்கு பாருங்களேன். அப்பொழுதே படுக்கையில் படுத்திருந்த அவன் துள்ளி எழுந்து நின்றான். அங்கேயும் இங்கேயும் தள்ளாட்டமின்றி தெளிவாக நடந்தான். என் மகன் இப்பொழுது மிகவும் நன்றாக இருக்கிறான். என் மகனை தொட்டு அவனை குணப்படுத்தின இயேசுவுக்கு வாழ்நாள் முழுவதும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். பார்த்தீங்களா, இன்றைக்கு அவருடைய தொடுதலை நீங்கள் உணர்வீங்க. இயேசுவே என்னையும் தொடுங்க, என் குழந்தையும் தொடுங்க, என் கணவரையும் தொடுங்க. இவங்களை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் தொடுவார். உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். உங்களை நேசிக்கிற ஆண்டவர் அவர். பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இன்னொரு சாட்சி பாருங்களேன். ஒரு வாலிப மகள் பெங்களூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், பெற்றோர் கூட அவங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும், அவங்களுக்காக எவ்வளோ ஜெபிக்கணும் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நான் 27 வயது நிரம்பின ஒரு வாலிப பெண். 3 வருடத்திற்கு முன்பாக தோழிகளுடன் சேர்ந்து விளையாட்டாக ஆபாச படம் ஒன்றை பார்த்தேன். அந்த பிள்ளைகளை படிக்க அனுப்பும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ண பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். அதனால் அன்பான ஃப்ரெண்ட்ஸு பிரயோஜனம் இல்லை.
பக்தி உள்ள ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடித்து அவங்களோட ஐக்கியப்பட சொல்லிக் கொடுங்க. அதுக்காக மற்றவங்களை இருக்கக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் நெருங்க ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கிற இயேசுக்கு பயந்து நடக்கிற பரிசுத்தமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட ஐக்கியம் வைத்துக்கொள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், கவனம் செலுத்தணும். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸால் ஒன்றான ஒரு வினை தோழிகளுடன் சேர்ந்து, ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் பாவம் கிடையாது. இயேசுவை அறிந்து பரிசுத்தமாக வாழணும், இந்த போதனை நமக்கு கொடுக்கப்படுது. நிறைய பேர் பக்தியாக போகிறோம், உலகத்தில் இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் இந்த வயசில் சரிதான், வந்து சாமி கும்பிட்டு பக்தியாக போகிறோம், அப்படி தான். அங்கே நமக்கு அப்படி கிடையாது. ஆண்டவர் சொன்னது பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். சும்மா பக்தியாக இருந்தாலும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், பரிசுத்தமாக வாழணும். இதை தான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம பிள்ளைகளை நீங்கள் அதில் வளர்க்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். எங்கெல்லாம் பாவம் உள்ள நுழையும் என்பதை முன்கூட்டியே சொல்லிக் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரும், செல்ஃபோன் மூலமாக வரும், சாத்தான் கண்ணி வச்சிருவான். அதில் அகப்பட்டு கொண்டால் பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும், அவருடைய மனநிலை பாதிக்கப்படும், அவங்களுடைய ஃபேமிலி உறவுகள் பாதிக்கப்படும். நிறைய பாதிப்பை சாத்தான் அது மூலமாக கொண்டு வந்துடுவான். அதனால் நீங்கள் பிள்ளைகளை குறித்து கவனமாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக வாலிப தம்பிமார் பிள்ளைகள் டீனேஜ் பருவத்தில் வரும்போதே நீங்கள் கவனமாயிடணும். இப்போ சின்ன பிள்ளைகள் கூட செல்ஃபோனில் நிறைய தப்பானதை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கவனம் செலுத்துங்க, சரியா? விளையாட்டாக ஆபாச படம் ஒன்றை பார்த்தேன். பார்த்த நாளிலிருந்து தினமும் படத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்குள் தூண்டி கொண்டே இருந்தது. அதான் அசுத்தாவி, இச்சையின் ஆவி, சாத்தான். ஒரு கேப்பு கிடச்சிட்டா உள்ள பிசாசு நுழைஞ்சிருவான். தூண்டி கொண்டே இருந்தது. நானும் என்னுடைய மொபைலில் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு நாளில் 5 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் கூட மொபைல் ஃபோனை கீழே வைக்காமல் பார்ப்பேன். எங்கே கொண்டு போயிட்டு பார்த்தீங்களா? விளையாட்டாக சின்னதாக பார்த்தது 5-6 மணி நேரம். இப்போ அவருடைய படிப்பை பாதிக்கும், அப்படியே வாழ்க்கையை பாதிக்கும், உறவுகளை பாதிக்கும், எல்லாத்திலும் பாதிப்பு. சாத்தான் அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். 5-6 மணி நேரம் அந்த அளவிற்கு அதற்கு அடிமையாகிவிட்டேன். தவறு என்பதை நான் உணர்ந்து கூட அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தேன். தப்புன்னு தெரியுது, ஆனால் வெளியே வர முடியல. உள்ள அகப்பட்டதான் சாத்தானுடைய அடிமைத்தனம். அப்படியே சாத்தான் அடிமைப்படுத்திட்டா தன்னால் வெளியே வர முடியாது. விடுதலை கொடுக்க ஒருவர் வேண்டும். அது பாருங்கள், என்னையே நான் கேவலமாக நினைத்து தற்கொலை செய்து செத்து போய்விடலாம் என்று கூட நினைத்திருக்கிறேன். அதான் சாத்தான் கடைசியாக கொண்டு, நீ பாவம் செய்துட்ட, உன்னால் வெளிவர முடியாது, உனக்கு அவமானம் செத்து போயிரு. பிசாசு அப்படி தான் கொண்டு வருவான். முதல்ல பாவத்தை கொண்டு வருவான், அப்புறம் அடிமைப்படுத்துவான், அப்புறம் சொல்லுவான் நீ செத்து போயிடுவோம், உன்னால் அவமானம், குடும்பத்துக்கு அவமானம், உன்னால் வெளியே வர முடியாது, உங்களை பாவத்தில் மறிக்க வச்சு தான் நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடலாம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழைவான். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், பேரண்ட்ஸு பிள்ளைகளுக்குள்ளே சாத்தான் நுழைந்துராதபடி கவனமாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்த மார்ச் மாதத்தில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் என்னை போன்று ஆபாச படத்திற்கு அடிமையாக இருந்த ஒரு பெண்ணின் சாட்சியை நீங்கள் வாசிக்க கேட்டேன். எனக்காகவே அந்த சாட்சி வாசிக்கப்பட்டது போன்று இருந்தது. நானும் அன்றைக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுவினிடத்தில் என்னை விட்டு கொடுத்து அந்த பெண்ணை விடுவித்த இயேசுவே என்னையும் இந்த அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கும் என்று அழுது மன்றாடி ஜெபம் செய்தேன். சரிங்களா? உள்ளமுடைந்து அழுது மனம் திரும்பி எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, இதிலிருந்து விடுதலை தாரும். அதான் தேவனுடைய கிருபை. பாவத்தை அதை உணர்த்தி மனம் திரும்ப வைப்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த கிருபை அந்த மகளுக்குள்ள அந்த எண்ணம் இருந்ததுனால பார்த்தீங்களா, பாவத்தை மூடி வைக்கிறது கிருபை கிடையாது, பாவத்திலேருந்து மனம் திரும்ப வைக்கிறது தான் தேவ கிருபை. அந்த மகள் பாருங்கள், மன்றாடி ஜெபம் செய்தேன். என்னுடைய பாவத்தை இயேசு மன்னிப்பாரா என்று சந்தேகம் எனக்குள்ளே இருந்தது. ஒரு தரிசனமா ஒரு கனவா என்று தெரியவில்லை. அப்போ அதாவது என் பாவம் மன்னிக்கப்படுமா, நான் இவ்வளோ பாவம் செய்துட்டேனே, இப்போ அடுத்து சாத்தான் அப்படி தான் கொண்டு வரும், பாவம் மன்னிக்கப்படாதுன்னு. எவ்வளோ பெரிய பாவத்தை மன்னிக்க இயேசு வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அதுக்கு தான் அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தார். தன்னையே சிலுவையிலே நொறுக்க ஒப்பு கொடுத்தது நம்மை விடுதலையாக்க. எந்த பாவத்தை அவர் மன்னிப்பார். யாரையும் நீ பாவினை புறம்பே தள்ளவே மாட்டார். நீ இவ்வளோ பெரிய பாவி, ஒன்னெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படி இயேசு சொல்லவே மாட்டார். நீங்கள் உணர்ந்துட்டா போதும், ஐயோ நான் பாவி, எனக்கு விடுதலை வேணும், அவ்வளோதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அப்போ அந்த சமயத்தில் அது அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்தபோது ஒரு தரிசனமாக கனவா என்று எனக்கு தெரியவில்லை.
ஒரு தகப்பன் தன் மகளின் தலையை அன்போடு தடவி கொடுப்பது போன்ற ஒரு காட்சியை நான் பார்த்தேன். ஆண்டவர் வந்து எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? என் பாவம் மன்னிக்கப்படுமா? நான் இவ்வளோ பெரிய பாவி ஆயிற்றே. ஒரு தகப்பன் ஒரு மகளுடைய தலையை தடவி கொடுத்த அது பாசம், அன்பு. அதே மாதிரி ஆண்டவர் அந்த மகளை தொட்டு, நான் உன்னை பாவின்னு தள்ள மாட்டேன் மகளே, யூ ஆர் மை டாட்டர், நீ என்னுடைய மகள், நான் உன்னை மன்னிக்கிறேன் அன்பாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதை ஒரு தரிசனத்தின் மூலம் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். எனக்கு உள்ளிருந்து ஒரு பாரம் விலகினதை உணர்ந்தேன். அந்த நிமிடத்திலிருந்தே எனக்கு ஆபாச படங்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லை. சரிங்களா? இயேசுடைய ஒரு தொடுதல் ஒரு விடுதலை. இதாங்க கடவுள். இதுக்கு தாங்க கடவுள் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த வாழ்க்கையை தருகிறவர். பாருங்க, அந்த நிமிடத்திலிருந்தே எனக்கு அந்த படங்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லை. இப்பொழுது தினமும் 5 மணி நேரம் இயேசுவோடு செலவழிக்கிறேன். பார்த்தீங்களா? 5 hours டெய்லி வித் ஜீசஸ். ஒரு வாலிப மகள், அவருடைய வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு காலத்தில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்ஃபோனில் தவறானதை பார்த்து கொண்ட மகள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் இயேசுவோடு தன் நேரத்தை செலவழிக்கிறேன். 3 மணி நேரத்திற்கு மேலாக ஜெபம் செய்கிறேன். என்னை போன்று அடிமைத்தனத்தில் இருக்கும் வாலிப பெண்களுக்காக தினமும் ஜெபம் செய்து வருகிறேன். என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின இயேசு மற்ற வாலிப பெண்களையும் விடுதலையாக்க வேண்டும் என்கிற பாரம் எனக்குள்ளே இருக்கிறது. எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுக்கு கோடான கோடி நன்றி. என் மகளுக்கு விடுதலை கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கூட சரி, ஆனால் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, தப்புன்னு தெரியுது, வெளியே வர முடியல, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூங்க முடியல, மனக்குழப்பம், ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார். உங்களை மன்னிக்க, விடுதலை கொடுக்க. அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். அதுக்கு தான் அவர் சிலுவையில் அடிக்க தன்னை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். உங்கள் மேலே உள்ள அன்புனால அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி, மகனே மகளே, உன்னை நீயே மாய்த்து கொள்ளணும், நான் உனக்கு விடுதலை தரேன் பாவத்திலிருந்து, நான் உனக்கு பாவிகளின் ரட்சகர், நான் உன்னை நேசிக்கிறேன், யார் வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும் உன்னை ஒதுக்கட்டும், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவேன், நீ என்கிட்ட வா, நீ இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு ஆண்டவர் தொடுவார். சரியா? வேகமாக நீ 2 சாட்சி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்துட்டு 5 நிமிடம் ஜெபம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துட்டுல, ஜெபிக்க எல்லாம் ரெடியாங்க, ஆயத்தமாகுங்க. உங்கள் வீட்டில் யாராவது பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தால் நீங்கள் தான் அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கணும். குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் ஜெபித்தாலும் ஏசப்பா ஜெபத்தை கேட்பாங்க. உங்கள் அப்பா குடிச்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் கை வைத்து ஜெபிக்கணும். எங்கள் அப்பாவுக்கு குடிப்பழக்கத்து இந்த விடுதலை கொடுத்துருங்க ஏசப்பா அப்படின்னு ஜெபிக்கணும், விடுதலை வந்துடும். உங்கள் அண்ணன் அக்கா யாருக்காவது ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும். அது மாதிரி வியாதிப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஜெபிக்க ரெடியாகுங்க, ஆயத்தமாகுங்க, கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ உங்களுடைய அனுபவம் என்னெல்லாம் பிரச்சனை மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது. நிறைய பக்தியாக இருப்பாங்க, ரொம்ப பக்தியாராக இருப்பாங்க, சாமி கும்பிட்றது என்ன, ஜெபிக்கிறது என்ன, பக்தியாக என்னென்ன செய்கிறது. உள்ளுக்குள்ளே போனால் நிறைய அடிமைத்தனம், பாதிப்பு, வெளியே சொல்ல பயம். யோசித்து பாருங்களேன், 30 வருஷமாக உடம்புக்குள்ளே பாம்பு ஊறுற மாதிரி இருந்தால் ராத்திரிலாம் எப்படிங்க? 30 years. அவருக்கு எங்கே போய் சொல்கிறது? இது யாரும் நம்புவாங்களா? அப்படி சொன்னால் டாக்டர்ஸ்லாம் சொன்னால் இல்லை, இதனுடைய மன பிரமை அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அது அவருடைய வேதனை. அதுக்கு பின்னால் இருக்க சர்ப்பத்தின் ஆவி, அது ஒரு பாம்பின் ஆவி. நீங்கள் கும்பிட்ற சாமி உங்கள் கூட வச்சுக்க முடியுமா? இயேசுவை கூட வச்சுக்கலாம், படுக்கையில் எங்கேயுமோ 24 நேரம் கூட இருக்கலான்னு. பாம்பை கூட வச்சுக்கிட முடியுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ ஏன் மக்கள் அதெல்லாம் பல காரியத்தை மனிதர்கள் வணங்குறான்னு பயம். இது வரக்கூடாது, நம்மக்கிட்ட தூரமாக இருந்துட்டால் சரி. பயந்து தான் நிறைய பேர் சாமியை கும்பிடுக்கிறோமே தவிர நம்ம கூட அவர் வைத்துக்கொள்ளணும், நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சால. ஒரு பெண் ஆவி பாருங்கள், அந்த பெண் ஆவி வந்து கழுத்தை பிடிச்ச நெரிக்கிறதும் 30 வருஷமாக அவரை வாதித்து கொண்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து ஒரே நாள் ஜெபத்தில் விடுதலை. இயேசுக்கு முன்னால் எந்த பிசாசும் இருக்க முடியாது. பாருங்கள், தாயத்து இதெல்லாம் மந்திரம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேளுங்களேன், இது எந்த கடவுள் இந்த தாயத்துக்குள்ளே இருக்கார், எந்த கடவுள் இதுலேருந்து எனக்கு விடுதலை தருவான்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவான்னு கேளுங்க. காசு வாங்கிட்டு தாயத்தை தர்றாங்க, அவன் மந்திரம் செய்கிறாங்க. அது அசுத்தாவி, பிசாசை வச்சு தான் மந்திரம் செய்ய முடியும், கடவுளை வச்சு மந்திரம்லாம் செய்ய முடியாது. நீங்களே கேளுங்க, ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது? இது மாதிரியே நம்ம வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டோம்ல. நீங்களே கேளுங்க, இது இந்த தகடு எந்த கடவுள்கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கி தந்திருக்க, எந்த கடவுள் இந்த தாயத்துக்குள்ளே இருக்காரு, எனக்கு பாதுகாப்பு கொடுப்பான்னு கேளுங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பிசாசனுடைய கிரிய, பணத்துக்காக செய்கிறது என்று சொல்லி.
அதனால் நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்தில் தீய வல்லமைகளை கூட கடவுளாக நம்பி வணங்கிட்டா நமக்கு தீமை செய்யாது, இந்த பயத்தில் தான் நிறைய பேர் வாழ்கிறார்கள். ஆனால் உண்மையான ஆண்டவரை அறிஞ்சிட்டா பிசாசு உங்களை விட்டு தூரமாக ஓடி போய்விடும். ஒரே ஒரு நாள் இயேசுன்ற நாமத்தை சொல்லி கூப்பிட்ட உடனே சர்ப்பத்தின் ஆவி, அந்த பெண் ஆவி விலகி போய்விட்டது. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சாட்சி சொல்ல. அவங்க சாதாரண ஒரு ஆள் கிடையாதுங்க, காவல்துறையில் பணி செய்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அதனால் எவ்வளோ காரியத்தை அவங்க அனுபவத்தில் பார்த்துருப்பாங்க. அதனால் பாருங்கள், அதே மாதிரி டாக்டர் சாமுவேல் மனுவேலையா சாட்சி சொன்னாங்கல்ல, சபையில் இருக்கிற கிறிஸ்தவங்க அரசியல் பண்ணாருங்க. அந்த ஒரு தேர்தல் நடக்குது, அதில் நம்ம நின்று சபைக்கு ஊழியம் செய்யணும் நிற்கிறீங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன். எப்போ தேர்தல் முடிஞ்சதோ அதோடு அதை மறந்துடுங்க. 4 வருஷம் மறந்துட்டு எல்லாத்துக்கிட்டே அன்பாருங்க. இவங்க நமக்கு விரோதமாக பேசினவங்க முதல்ல அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட போய் சமாதானமாகி வாங்க, நம்மெல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்யலாம், இது ஊழியம் தானே, இதுக்கு பிரிஞ்சு நிற்கணும், இப்போ ஐக்கியமாகி அன்பாருங்க. இன்னும் பகை, சண்டை, கசப்பு இருக்குது. சில ஊழியக்காரர்களும் நீங்கள் காரணமாக இருந்தீங்க. நீங்கள் பிஷப்பாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, மாடரேட்டராக இருந்தாலும் சரி, சபையை பாழாக்குனீங்க, கர்த்தர் உங்களை பாழாக்கி விடுவார். சபை ஐக்கியமாக இருக்கணும், குடும்பம் அன்பு ஐக்கியம். அதுக்கு அன்பாக இருக்கிறதுக்கு சமாதானம் பண்ணுங்க. நீங்களே பிரிவினை உண்டாக்கி 2 குரூப்பை உண்டாக்குனீங்க, சாபம் உடைய சந்ததியை தொடர்ந்து வரும். ஏலியை நினைத்து கொள்ளுங்க. ஏலி ஊழியக்காரன் தான். தீர்க்க தரிசனம் சொன்னார் சாமுவேலுடைய பிறப்பை குறித்து. ஆனால் குடும்பத்துக்கே சாபத்தை வச்சுட்டு போயிட்டாரு. கர்த்தர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். சபையை பாழாக்கிறவங்க யாராக இருந்தாலும் அது சாபமாகிவிடும். தயவு செய்து தாழ்மையாக ஊழியம் செய்யுங்க, எல்லாரையும் நேசிங்க. நமக்கு எதுக்கு குரூப்பு, இந்த குரூப்பு அந்த குரூப்பு, அந்த குரூப்பெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு நீங்கள் ஊழியக்காரங்க, பாஸ்டர்மார்கள், போதகர்கள், பிஷப்மார்கள் முயற்சி பண்ணுங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சமாதானப்படுத்தி சேர்ந்து ஊழியம் செய்வோன்னு சொல்லணும். அதை விட்டு நீங்கள் குரூப்பிசம் பண்ணுனீங்க, அந்த சாபத்தினுடைய விளைவை நீங்கள் கண்களால் காண்பீங்க. அப்போ இதில் ஈடுபட தப்பாக செக்ரட்டரியாக இருங்க, ட்ரெஷராக இருங்க, தப்பு கிடையாது. இப்போ அந்த ஜபம் பண்ணி தாழ்மையாக ஊழியம் செய்யுங்க. எல்லாரையும் இணைச்சி பகையை உண்டாக்காருங்க. யாரையும் பகைஞ்சராக நினைக்காம ஐக்கியமாக செய்யுங்க. ஆசீர்வாதம். அதனால் பாருங்கள், உடனே அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, தடை விலகி விட்டார். அந்த சகோதரர் அந்த ஒப்பு கொடுத்த உடனே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடை இருக்குதா, ஒப்பு கொடுங்க, சரியாயிரும். சரியா? இப்போ ஒரு 5 நிமிடம் தான் ஜப நேரம். சரியா? அவங்களுக்கு இந்த சாட்சியெல்லாம் பார்த்தீங்க கேட்டிங்களா, அவங்களுக்கு விடுதலை தேவைதானே? ஏதோ ஒரு பாவத்திலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும்னா நெஞ்சு இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், என்னையும் தொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், பெற்றோருக்காக ஜெபிங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. யாருக்கு ஜெப உதவி தேவையோ உங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க மேலே நீங்களே கை வைத்து ஜெபிக்கணும். தைரியமாக கை வைங்க. கை வைத்து இயேசு, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தானே, அவங்க மேலே கை வைத்து இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். இயேசுவின் பெயரை சொல்லுங்கள். அந்த பெயரை சொல்ல சொல்ல உங்களுக்கு விடுதலை உண்டாகிடும். இயேசுவின் நாமத்தையும் இந்த பாம்பின் ஆவி, இந்த பெண் ஆவி என்னை விட்டு விலகட்டு. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களோட இப்போ இயேசு பேசுகிற தைரியமாக இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், போ அப்படின்னு சொல்லுங்கள். உடனே போய்விடும். இயேசுவின் பெயரை சொன்னால் அது போய்த்தாகணும். பிசாசு, இயேசு பிசாசை ஜெயித்து விட்டார். பயப்படாதுங்க, தைரியமாக சொல்லுங்கள். இயேசுவின் பெயரை சொல்லுங்கள். இலவசமாய் விடுதலை. வியாதி எத்தனை வருஷம் வியாதியாக இருக்கட்டுமே, 30 வருஷம் 40 வருஷம் கை வைத்து ஜெபிங்க. இன்றைக்கு சுகம் உண்டாகிவிடும். ஜெபிக்கிறீங்களா? 5 நிமிஷம் தான் டைம். நீங்கள் தான் ஜெபிக்கணும். கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபிங்க. இயேசுவின் பேரை சொல்ல ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபத்தை கேட்குறீங்க, விடுதலை தர்றீங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, எங்கள் பக்கத்தில் நிற்கிறீங்க, ஸ்தோத்திரம். எனக்காக சிலுவையில் மரிச்சிங்க, எனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்க, இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தழும்புகளால் இத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்தீங்க, இத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தீங்க, இத்தனை பேருக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்க. எனக்கு தாங்க, என் குடும்பத்தில் தாங்க, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுங்க. ஜோமனுங்க ஜோமனுங்க, வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே சுகம் தாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் தெளிக்கப்பட்ட ரத்தம் என்ற வேத வசனத்தின்படி உம்முடைய ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். பிசாசின் வல்லமைகள் விலகட்டும். பயத்தை கொடுக்கிற ஆவி, மரண வேதனை கொண்டு வருகிற ஆவி விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபிங்க. இதோ நீங்க ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை. இப்பொழுது அவருடைய தொடுதலை உணர்கிறீர்கள். ஆண்டவர் யாரோ தொடுகிற மாதிரி இருக்குல்ல, இயேசுவின் கரம் தொடுகிறது. ஒரு வல்லம் உங்க மேல இறங்குகிறதை உணர்கிறீர்கள். இப்பொழுது அசுத்த ஆவி சிலரை விட்டு வெளியேறுகிறது, அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள், இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தின் நாள்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிலுவையில் உங்களுக்காக ரத்த சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலையின் நாள். இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல துதிங்க துதிங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ராஜேந்திரன் நீங்களும் இப்படி அசுத்த ஆவியினால் இரவு நேரத்தில் பாதிக்கப்பட்டு தூக்கமில்லாமல் கஷ்டப்படுகிறீங்க. ஐயோ, நான் இப்படி தானே கஷ்டப்படுறேன், இயேசுவே விடுதலை கொடுன்னு ஜெபிக்கிறீங்க. அந்த ஆவி உங்களை விட்டு விலகுகிறது. ராஜேந்திரன், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். அந்த பொல்லாத ஆவி, சர்ப்பத்தின் ஆவி விலகுகிறது. விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். பாக்கிய லட்சுமி, ஐயா அம்மா பாக்கிய லட்சுமி, இரவு நேரம் பயப்படுத்துகிற சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி உங்களை தொந்தரவு பண்ணுகிறது அல்லவா? இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் பெயரை சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவி விலகுகிறது. உங்களுக்கு விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. சகோதரி இந்திரா என்கிற சகோதரி, ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி இருக்கிற ஆவி, அது உங்களுடைய நோய், உங்களுடைய சரீரத்தை உருக்கி கொண்டிருக்கிறது. எலும்புரிக்க நோய், அது உங்களுடைய எலும்புகளை எல்லாம் பாதித்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு சுகம், விடுதலை. இயேசுவுக்கு நன்றி நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் தரங்க, ஸ்தோத்திரம் இயேசுவேன்னு சொல்லுங்க. கீதா என்கிற மகள், ரத்தத்தில் பாதிப்பு, உங்களுடைய ரத்தத்தை உரிந்து கொண்டிருக்கிற ஆவி, உங்க ரத்தத்தில் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிற பொல்லாத ஆவி, என்ன சாப்பிட்டாலும் ரத்தம் உடம்புல ஊறுவது இல்லை. ரத்தத்தை உரிகிற ஒரு பொல்லாத ஆவி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசு வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டனி, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஆண்டனி, நீங்கள் அசுத்த ஆவியினால பாதிக்கப்பட்டு பகல் நேரத்தில் கூட அந்த உருவம் உங்களுடைய கண் முன்னாலே தெரிகிறது. அதனால பயந்து உங்களுடைய தொழிலை செய்ய முடியல. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு. இயேசுவின் நாமத்தில் இயேசுவே ஸ்தோத்திரன் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திர. வாய் தரங்க. எல்லாரும் ஆண்டவருடைய வல்லமை அநேகருடைய வீடுகளுக்குள் இறங்குகிறது. தகப்பனை, இதை பார்த்து ஜெபிக்கிற எல்லா வீடுகளுக்குள்ளும் உடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு விடுதலை சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. நீ கொடுத்த விடுதலை சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை சுகத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்களா? உங்களுடைய சாட்சிகளை கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு என்ன நடந்தது,